ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மிகுந்த பக்தியுடன் அன்னையை வணங்கி கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். வலது கையை நமது இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வது என்பது உள்முகமாக மனப்பூர்வமாகவும் பக்தியுடனும் மரியாதையுடனும் பணிவுடனும் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமது கவனம் முழுமையாக ஒருநிலைப்படுத்தப்பட்டு நமக்கான அன்னை அவர்கள் அளிக்கின்ற ஆசீர்வாதமான குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் உடனடியாக உணர முடியும். அதே நிலையிலிருந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தாயி, தங்களின் அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி பாதுகாப்பு உணர்வை தருகிறது. தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுத்த குணங்களையும் மாயைகளையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தங்களை நாங்கள் வணங்கி அனுதினம் செய்கின்ற தியானத்தின் மூலமாக நாங்கள் ஒரு சிறந்த சகஜ யோகிகளாக இருப்பதற்கு தாங்கள்தான் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. தாயி, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஏற்று கொள்ளுங்கள். தாயே பூமி தேவி, தயவு செய்து தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே பூமி மாதா, தயவு செய்து எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை குணங்களையும் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். எங்களை தூய ஆத்மாவாக நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடா நாடியிலிருந்து எங்களின் இடது நாடியை சுத்திகரிப்பு செய்து தூய்மைப்படுத்துகின்ற தங்களை வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற விருப்பத்தையும் அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் தங்களின் தூய அன்பும் தூய விருப்பமும் நிலைநிறுத்தப்பட்டு அதை நாங்கள் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தாங்கள் எங்களின் இடா நாடியில் கவனத்தை தயவு செய்து செலுத்தி எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர வைத்திடுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் அமர்ந்து சுத்திகரிப்பு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துகின்ற தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற எண்ண ஓட்டங்களையும் பயத்தையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் தூய எண்ணங்களும் உண்மையான கலையும் உண்மையும் எப்பொழுதும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பினால் நாங்கள் தூய ஆத்மாதான் என்ற நிலையை உணர்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் அதே நிலைப்பாட்டோடு இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் மைய நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்து தூய்மைப்படுத்துவதற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களின் ஆத்மாவை உணர்ந்தவர்களாக உண்மை நிலையிலிருந்து வணங்க வேண்டும். தாயே, தங்களின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களுக்கு இருந்து எங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை தயவு செய்து காட்ட வேண்டும் அம்மா. தாயே, திரிகுணாத்மிகாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைக்கிறீர்கள். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் இருக்கவும் அந்த பேரானந்தத்தை நாங்கள் எப்பொழுதும் உணர்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் சமநிலையில் இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் இதே நிலையில் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதாரத்திற்கு கொண்டு செல்லுவோம். அன்னையின் சொற்பொழிவின் ஒரு மேற்கோள்: தியானத்தில் ஆழத்தில் செல்ல தவம் தேவை. சகஜ யோகத்தில் தவம் என்பது நம் கவனம் எங்கு செல்கிறது என்று கவனிப்பதே ஆகும். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதாரத்தில் நிலைநிறுத்துவோம். தாயே, விதமான அசுர குணங்களை எங்களுக்குள் இருந்து அகற்றிவிட்டு அதன் உண்மை நிலையை எங்களுக்கு உணர்த்தி எங்களின் மூலாதாரத்தில் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தை தயவு செய்து சுத்திகரிப்பு செய்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் தத்துவம் நிலை பெற்றிருக்கவும் அவற்றை எங்களின் செயல்களில் நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுக்குள் முழுமையாக நிலை பெற்றிருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே,
தங்களால் அனைத்தையும் மாற்ற இயலும், அனைத்தையும் செய்ய இயலும். எங்களின் மூலாதார சக்கரம் தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இதே நிலையில் நாம் ஸ்ரீ கணேச அதர்வ சேஷத்தை கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं
चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, 12 இதழ்கள் கொண்ட தாமரையில் தாங்கள் ஸ்ரீ ஜெகதம்பாவாகவும் ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் அமர்ந்திருக்கிறீர்கள். தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி பாதுகாப்பு உணர்வை தருகிறீர்கள். தாயே, தங்களின் தூய அன்பானது எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறது. தாயே, எங்களுக்குள் எப்பொழுதும் பிரதிபலனை எதிர்பாராத தூய அன்பு நிலைத்திருக்கவும் அதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே,
எங்களின் அன்பானது எதையும் எதிர்பாராத நிலையுடனும் சுயநலமில்லாத நிலையிலும் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் குழப்பங்களும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, எங்களது இதயம் தங்களது தெய்வீக அன்பினால் நிரம்பி இருக்கட்டும். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களுக்குள் பொறுப்புணர்வையும் நல்லொழுக்கத்தையும் வழிகாட்டியிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் போன்ற குணங்கள் நிலை பெற்றிருக்கவும் அவை மாறாத தன்மையுடன் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை, சந்தேகத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் இதய சக்கரம் தங்கள் அன்பால், ஆசீர்வாதத்தால் முழுமையாக நிரம்பி இருக்கட்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் இழைத்துள்ள அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களுக்குள் உள்நோக்கி அக ஆய்வு செய்து எங்கள் தவறுகளை கண்காணித்து அவற்றை திருத்திக் கொள்வதற்குரிய நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. கல்வி, பணம், பதவி, அழகு, புகழ் ஆகியவற்றால் ஏற்படுகின்ற நான் என்ற அகங்காரத்தை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். அடிமைத்தனத்தாலும் கட்டுப்பாடுகளாலும் சமய சடங்குகளாலும் எங்களுக்குள் ஆட்கொள்கின்ற மமகாரத்தை
தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தூய்மையான, எளிமையான, அடக்கமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களின் ஆத்மாவை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்தி எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் மன்னித்தல் குணத்தை உணர்ந்திருக்கிறோம். அந்த மன்னித்தல் குணம் எங்களுக்குள் மேன்மேலும் மேம்படுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எங்களின் ஆஞ்ஞா சக்கரம் தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆஞ்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆஞ்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது ஆஞ்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்வோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களின் கற்பனையினாலும் யூகத்தினாலும் நாங்கள் எதையும் அறிந்து கொள்ள முயற்சிக்கின்ற அனைத்து நிலையையும் எங்களுள்ளிருந்து தயவு செய்து அகற்றிவிட்டு முழுமையாக நாங்கள் தங்களிடத்தில் எங்களின் பக்தியையும் பணிவையும் செலுத்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்வதற்கும் இறை ஆனந்தத்தை நாங்கள் உள்முகமாக உணர்வதற்கும் தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக பெற்ற சகஜ யோகிகளாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற சந்தேகமற்ற விழிப்புணர்வின் மூலம் தியானத்தினுள் ஆழ்ந்த நிலையையும் அமைதி நிலையையும் அடைவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Today is a very great day for all the surgeries. It was a long time back that I desired Sahasrara should be opened up. But waiting for the right time, it was important to do it at the right time. A boy in Aurangabad, quite young, asked me a question. Mother, this all-pervading power of Brahma Chaitanya is beyond senses. You cannot feel it through senses. How is it we are now feeling it through our senses? This is the question he asked. And I ask you the same question. Before this, those people who got realization could not talk about it in the way you can tell people that you can feel it on your senses. They could not explain. They could not put it into experience. Just what they did was to tell them in words which were telling about something like the taste of mango. Unless and until you eat the mango, the taste by just knowing about it's wonderful, it's great, it's fun, you have not tasted the mango. So what has happened now? Was the question. Another thing was that these people got so fed up. Like Ganeshwara at the age of 21, he took a samadhi. He went into a room and closed the doors and settled down there, and he died there. All of them, even Christ got himself crucified. Because they could tell a parable, they could tell a simile. But what had happened?
to them that they could not explain. They felt so sad and so frustrated. In a way, they finished their life very early. This was the question. So what was the secret? Can any one of you tell me? The answer is simple, but difficult to digest. The answer is that all these incarnations who came on this earth were part of the Sahasrara, were part of the Brahma Chaitanya, were part of the Adi Shakti. They came on this earth, gave realization to some people who were excellent, good people, who had no problems. As if they came out of the ocean of love and took all of them to the ocean of love to enjoy that ocean. As Kabira has said, that when a drop becomes the ocean, what can I say? Jab mast hue fir kya bole. So many of them took to Mauna, that is silence. They disappeared. They got dissolved completely into the ocean of love. But you did not get dissolved. Something special has happened to you. That the whole of Brahma Chaitanya, the whole ocean, has taken the form of a cloud. That's Adi Shakti. And has come on this earth to shower the Chaitanya on you people, enrich you, nurture you, develop you by manifesting the love in such a manner that you have entered into the body of the Adi Shakti. So like one picture which is in the river Ganges, you are like a cell in the body of the Adi Shakti. Your entity, your personality is preserved. Despite that, you feel the Brahma Chaitanya through your senses and you can give realizations to others. But you are in the body of the Adi Shakti. As long as you are in the body of Adi Shakti, you can do all that. This is the greatest thing that has happened. The whole of the Sahasrara has opened out with all the 7 pithas of all the deities who were just part and parcel of it. The whole of it has come in the form of a mother who is humble, who is deceptive, elusive, who is Mahamaya.
is the greatest thing that could happen to human beings and to the whole universe. That now you can get your realization, you can give realizations to others, you can understand through your senses, through your logic, what is vibrations, what it does. Just like the proof is here. All the flowers were dead, yes, last night, finished with the heat of the people who were carrying them. Then I just put some vibrated water on them and you see how they are. Brahma Chaitanya has revived them, but their personality is there. They are all vibrated and they are looking so fresh and beautiful. Same thing with you. You all look so fresh and beautiful. Anybody can make out it's a yogi. Under these circumstances, one has to understand that there are certain limitations which you have to observe. First of all, I have taken you in my body. A foreign thing has to go in the body. And it has to be looked after, nurtured. But if you become troublesome, then you will be thrown out. I can't bear you. Some people are extremely troublesome. They do not meditate. They have their own ideas about meditation. They do not develop themselves, they do not mature. They live in the past or in the future. And such people are troublesome. A simple thing I had requested you all to put some ghee in the nose, which is a very simple thing but is very important. You all suffer from a very bad hamsa, and one of the things that is a symptom in an AIDS case is a bad hamsa. You will be vulnerable to AIDS. And a small thing like that is not observed. It has to be religious obligation that you must listen to me, whatever I say. Actually, you must obey me. My hand obeys me, my fingers obey me, my feet obey me. What about you, who are raised to the great dignity and the great position of being the yogis in the body of the Adi Shakti, and they are acting as cells in my body. First and foremost thing is to do this kind of a venture, to put all kinds of things in your body, is a very daring thing. And the process is also very hazardous. This has to be achieved with great patience, love, compassion, and above all, hard labor. This has to be regarded as the greatest thing that Sahasrara was opened by me. Of course, I am the master of Sahasrara. I am the master of all the chakras. But also I am beyond Sahasrara, much beyond it. If that is the situation, you should be careful about your Sahasrara. That is me
and looking after your own heart, which is the Brahmarandra Pitha here, which opens out ultimately when you get your realization. Sahaja Yoga is spreading everywhere horizontally. Vertically it must also spread. And there, if you really have proper understanding of what I am, Sahasrara should be absolutely clear-cut. And to keep Sahasrara clear-cut, you must listen to whatever I have told you. Obey it as absolutely a ordained thing. To keep the Sahasrara clean is to open your heart. If your hearts are not open, how will I fill it up with my love? Open your heart to your fellow yogis and yoginis. Don't get worried about what has happened in the past. Don't get worried about what has happened in your life as far as your relationships are concerned. Such things won't happen now in Sahaja Yoga. They cannot happen. It has been worked out that way. It cannot happen. If this hand is paining, the other hand is there to help it out. You are not alone. You are in the body of the collective being. If there are stupid people, if there are idiotic people, Sahaja Yoga is not meant for such people. In Sanskrit language they are called as mudhas. Neither it is meant for people who are over smart and trying to cheat themselves. Intelligence has that capacity. And to indulge into things which are not such. Slowly you will find your vibrations will disappear. You will become sick, you will have problems, and you will be in trouble. This is not a kind of a warning, but a request, because you are in my body. And whenever anybody tries to be troublesome in my body, I have to bear it up and suffer a lot. It's a funny type of a crucifixion where every moment you are hanged onto a cross by anyone who wants to do it. Such yogis have all the laws in their hands to torture my life, to trouble me, if they want to. But they have also such a capacity, such a caliber, such a potential that they can reside in my heart forever. Open your hearts. That's the thing I will say. In Sahaja Yoga also, people must learn to lead a life of collectivity. It's very important that we have to be collective. We shouldn't talk of this is mine, and this I own. Even about children, you should not do like that. This is my own child, this is my own baby, this is my brother, this is my sister. This my mind should go away. But that's not possible. It's not easy to forget about this because left navi and right navi has to be all right. The only way to do it is that, Mother, it's all yours. It's not dangerous to say that. Because I'll never take anything that is supposed to be yours. Just to say, Mother, it's all yours, to start it. It's all yours. I'm yours, my heart is yours,
All my things are yours, my life is yours. Even saying that is a big mantra for Sahasrara. The deity of Sahasrara is a very simple person. Extremely simple and can be moved with very little actions. Can be pleased with very few little actions here and there. Not much is needed to please the deity of Sahasrara. It's a very simple person. Little things make her happy. Yesterday you had brought the flowers and I didn't take them. You all must have thought, what's it we couldn't give flowers to mother, holding in our hand. But I wanted to show this miracle to you. That's why I didn't take. And I took it in the end, and see now, they are the best among all of them. Don't they look as if they are being plucked from the tree? Just I wanted to show this. So I said, I'm tired. I sat down, and then I looked at you with the flowers, see in the hands, you're sitting, all of you. So she is Leela Vinodini. She plays around, makes little mischiefs here and there for you to learn lessons. Because if I tell you do this, then it's not possible. But little circuitous way, I can show you that this is wrong. You should not do it. There's nothing to feel bad. I would have taken all the flowers. But somebody must have thought of it. Why mother has not taken the flowers today? I don't know if you thought of it or not. But I knew it myself, that I have to take the flowers to show this miracle to them, that these flowers are going to last much longer than any other flowers, because they are vibrated with the Brahmacharya. And the water was very, very, very cold, so even I opened a hot water tap. It's all right, doesn't matter, they didn't die. Despite that, they are perfectly all right. So you have seen so many miracles of this Brahmacharya, which is showing on your photographs, on so many your lives, in so many changes that have taken place within yourself, within your family, within every one of you. All this has happened because you are in Brahmacharya. All this you are receiving because you are blessed by Brahmacharya. But others are not. So your attitude should be towards them that they are in the other world, what to do, how to help them. We should try to help them, if possible, but up to a point. We should not drag down ourselves for others' sake. Up to a point only we can help them. And we have to be very happy that Sahajaga is spreading so much horizontally. But for vertical thing, we must know our quality must improve. If some people rise higher, others will also start rising with them. It's an absolute honesty of purpose should be there. Absolutely understanding should be there. Open your hearts to each other so that you open your hearts to me. Every cell must know another cell. Otherwise it won't work out. That is a great thing that has happened when you are on this earth. When you are the ones who have to receive this great blessing. So many saints did not receive it. So many great people who came on this earth, they did not receive it. Even the incarnations who came on this earth could not do it what you are doing. So have that satisfaction and glory of your own being and of your own standard and of your own caliber. The others are not of your caliber, all right, forget about it. That should not give you ego, but should give you a personality that does not react. We have something of our own. We do not react to things. We are not reactionaries. And things will disappear
which are harmful, everything will be perfectly all right because we are standing in our own perfection, in our own glory. What do we need? Nothing. Just enjoying ourselves. May God bless you all. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு தங்கள் அன்பின் மூலமாக இறை ஆனந்தத்தை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.